இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை எப்பொழுதும் நன்மை செய் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தரை நம்பி நன்மை செய். சங்கீதம் 37:3. 2004 ஆண்டு நவம்பர் மாதம் 12ஆம் தேதி இரவு விக்டோரியா ருவாலே காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு முன்னால் 6 வாலிபர்கள் ஒரு காரில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். திடீரென ரயன் என்ற இளம் வாலிபன் ஏற்கனவே கடையில் வாங்கி வைத்திருந்த குளிரூட்டப்பட்ட வான்கோழி ஒன்றை ஜாலிக்காக காரில் பின் கண்ணாடியை திறந்து வெளியே எறிந்தான். அது பின்னால் வந்து கொண்டிருந்த விக்டோரியாவின் காரின் முன்பக்க கண்ணாடியை உடைத்து கொண்டு மிக வேகமாக அவளது முகத்தில் பட்டது. அதிகமான காயங்களுடன் மருத்துவமனையில் பல வாரங்கள் சிகிச்சை பெற்றார். சிதைந்து போன முகத்தை சீர்படுத்த பல மாதங்கள் ஆனது. ஆனாலும் பல வேதனைகளுடன் ஆயுட்காலம் முழுவதும் கடந்து வர வேண்டும் என்று சில உண்மைகளை ஒன்றும் செய்ய இயலாது. சகோதரின் வீட்டில் ஓய்வாக படுத்திருக்கும் பொழுது, ஏன் கர்த்தாவே, இது என் வாழ்க்கையில் நடைபெற அனுமதித்தீர்? நான் என்ன தவறு செய்தேன் என்று அழுது கொண்டே தூங்கி செல்வார். இப்படிப்பட்ட தீய செயலுக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும். ரயன் பல ஆண்டுகளுக்கு சிறைச்சாலையில் கிடந்து கெட்டுப்போக விரும்பாத விக்டோரியா வக்கீலிடம் ரயனுக்கு குறைந்த அளவு தண்டனை கிடைக்க அல்லது பொதுவான மன்னிப்பு கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வக்கீலுக்கு இந்த வேண்டுகோள் சற்று வித்தியாசமாக தென்பட்டது. நீதிமன்றத்தில் தீர்ப்பு கூறும் நாளில் ரயன் வெட்கத்தினால் தலை கவிழ்ந்து வந்து நின்றார். அவனுக்கு 6 மாத சிறை தண்டனையும் 5 வருட சமூக சேவை செய்ய வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. தீர்ப்பு முடிந்த பின்னர் விக்டோரியாவை நோக்கி ரயன் வந்ததும் நீதிமன்ற காவலாளிகள் அவன் மீது பாய்ந்து பிடிக்க ஆயத்தமானார்கள். ஆனால் அவன் வந்து அவர்கள் முன்பாக நின்று அழுதான். நான் தெரியாமல் செய்துவிட்டேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபித்தேன். நீங்கள் சுகமாக இருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்றான். உடனே ஒரு அம்மாவின் உணர்வு வந்த விக்டோரியா அவனை ஒரு பிள்ளையை போல கட்டி அணைத்து அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் ஏதாவது நன்மை செய் என்று ஆலோசனை சொல்லி அனுப்பி வைத்தார். எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். 1 தெசலோனிக்கர் 5:15. ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உடைய அன்புக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கே இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தை மாறுதலை தருவதற்காக ஸ்தோத்திரம். எப்பொழுதும் நாங்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாக எங்களை மாற்றும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.